இனி 5வது திருப்பாசகம். இந்த 1 முதல் 8 முடிய பெண்களெல்லாம் ஒரு பிறகு எழுப்புகின்ற வகையில் அமைந்ததுல 5வது திருப்பாசகம். அந்த பாசனத்துல மீண்டும் திருவண்ணாமலை அருளி செய்யப்பட்டது என்பதற்கு அகச்சான்று கிடைக்கிறது. மாலறியா நான்முகனும் காணாமலை சிவபெருமானி, மாலும் அறியான் காணாத மலை அண்ணாமலை. அண்ணுதெல்லாம் நெருங்குதல் அர்த்தம். அண்ணாமலை நெருங்க முடியாத மலை. யாரா நெருங்க முடியாது? பிரம்மர்ஷிகள். நாம நெருங்கலாம், அடியார்கள் நெருங்கலாம். நான்கிற மமதை இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. அண்ணாமலை அந்த அருமையான மலையை நாங்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ இப்படி வாசலை திறக்காம இருக்கேம்மா, உன்னுடைய பார்வோடு தேர்வாயை கொண்டு பாடக்கூடாதா என்று அந்த பெண்களெல்லாம் என்னுடைய அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறாங்க. பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன்? ஞானம் இவையெல்லாம் அறிய முடியாதவன். உலகத்தவர்கள் அறிய முடியாது, விண்ணவர்கள் அறிய முடியாது, அவர் யாரும் அறிய முடியாத பெருந்தகை, மகோன்னத நிலை. ஆனா அவர் தானே அடியாருக்கு எளிமை வெற்றிக்கு மண் சுமக்கிறார். பெரும்பால் அடிபடுகிறார், கல்லால அடிபடுகிறார். அப்படிப்பட்ட பெருமாள் அடியாருக்கு எளிமையாளர். எனவே சௌலபியம் நிலை, மகோன்னத நிலை. சிவபெருமான் 2 நிலை. மகோன்னத நிலை யாராலும் பக்கத்தில் போக முடியாது. சௌலபியம் அடியாருக்கு இறங்கி வருது. இந்த பாடலை 2 வச்சு காட்டுற. அப்படிப்பட்ட பெருமானை பாடிக்கொண்டு வருகிறாங்க. எந்திக்கலாமா, தூங்கலாமா, எழும்ப வேண்டாமா என்று வினவும் போது 5வது திருப்பாசகம். மாலறியா நான்முகனோ காணாமலையினை, மாலறியா மலையினை நான்முகனும் காணாமலையினை, மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்பாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும், நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினோ உணராய் உணராகான் என குழலி பரிசு ஏதோ எம்பாகி. சிவருமான் பாடி பராபத்தினார். சிவருமான் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், யாராலும் அறிய முடியாத பரமேஸ்வரன். அப்படின்னு யாருக்கு பிரயோஜனம்? அவர்தான் அடியாருக்கு எளிமை வருகிறார். தானே ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும். இளங்குடிமாற நாயனார் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு அமாவாசை கதவை திட்டா இருக்கிறார். தானே சுவாமி அவர் கூப்பிடல. இளங்குடிமாற மனசுல எப்ப இருக்கிறார் பரமேஸ்வரன். அவர் தானே அவர் வீட்டுக்கு வர. எத்தனை மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு கூட்டுற மழை அமாவாசை இருந்தார். அந்த அறிவிப்பறவன் மெய்ப்பொருள் நாயனார் அவரை காப்பாற்றுறார். ஏற்பது நாயனார் அப்படி அடியாருடைய இல்லத்திற்கு சாமி தானே வருகிற பத்திரா. அவ்வளவு எளிமையுடையவர் சிவமான். ஆனால் நான் என்ற ஆங்காரம் கொண்டவர்களுக்கு அறிய முடியாது. ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படிப்பட்ட சிவருமானை சிவனே சிவனே அப்படி பாருங்க சாமி. அவர் புகழையெல்லாம் பாடிக்கொண்டே இருக்கணும். சிவனே சிவனே என்று ஓலமிடணும். இப்படி நாங்க பாடின போது கூட நீ எதிக்காம இருக்கிய அதிசயமா இருக்குது. சில பேர் பிரசங்கத்துல உட்கார்ந்தோன்னு தூங்க ஆரம்பிப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா ஒண்ணுமே நம்ம எவ்வளவோ விட்டு அடிச்சு பார்ப்போம், தூக்கம் கரைய மாட்டேங்க. நான் பல இடங்கள் தோல்வி எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கவனமா இருக்கேன். பல இடங்கள்ல அந்த தூக்கத்தை கலைக்க முடியல. கேட்டானுங்கன்னா கடைசியில நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படியே அதே நிலையில பெண் அப்படிதான் இருக்கா. சிவனே சிவனே என்று ஓலமிடனோ உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோ எம்பாவாய். அருமையான வாசனை மிக்க மனமிக்க கூந்தலை உடைய பெண்ணே, உன் தன்மை இதானமா? அது மேல ரோஷம் வந்துருச்சுன்னா எழுச்சிட்டேன். இது 5வது திருப்பாடல். மலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலுரு தேம்பாய் படிரி கடை திறவாய்
ஞானமே விண்ணே பிறவே அறிவறியாம் கோலமும் நம்மையாள் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கால் ஏல குழலி பரிசேலொரும் திருச்சிற்றம்பலம். இனி 6வது 20ல் 5 தான் இருக்கு. 25 75% இருக்கே, எப்ப முடியுமோ கவலைப்படாது. இப்பொழுது 6வது திருப்பாசனம். இந்த பெண்மணி துண்டிக் கொண்டிருக்கிறவ என்ன சொன்னா, நேற்று இரவு அவர்களாம் பேசும்போது, நாளைக்கு நான் முதல்ல எழுந்திச்சு உங்களை எல்லாம் எழுப்புறேன்னு சொன்னவன் இன்னைக்கு இன்னும் துண்டிட்டு கிடக்க. அவ முன்னாடி கதை தட்டிட்டு கேட்கிறாங்க, மானே மான் போன்ற பெண்ணே, நீ நேற்று என்ன சொன்ன? நான் தான் உங்களை எல்லாம் எழுப்புன்னு சொன்ன, நீ இவ்வளவு தூரம் நாங்க வந்த பிறகு நீ துண்டி கொண்டிருக்கிறார். என்னவா அதிசயமா இருக்கு. வானும் நிலனும் பெரும் அறியா பரமேஸ்வருடைய புகழை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம். அவன் காதல விடலாமா? எழுந்து கதவை திறந்து எங்களோடு வரமாட்டாயா என்று இனிமையாக அழைக்கின்ற பாடல் 6வது திருப்பாடல். மானே நீ நல்லனை மானே மான் போன்ற பண்ணி அது படிக்கும்போது பொருள் தெரிஞ்சு படிச்சா மனம் லைச்சு. சும்மா மிஷின் மாதிரி படிக்கூடாது. மானே நீ நென்னலை நென்னலா நேற்று அர்த்தம். நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றனும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்கின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருணும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன்பாய் திறவாயி ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் எனோர்க்கும் தம் கோனே பாடேலோர் எம்பாவாய் நென்னலை நாளை வந்து உங்களே நாளைக்கு உங்களை வந்து எழுப்பணும்னு சொன்னீங்கம்மா. நேற்று அர்த்தம். அதை திருவள்ளுவர் அழகா சொல்வார். நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகை. நேற்று இருந்தவன இன்னைக்கு காணும். அதான் அந்த உலகத்து பெருமை. நெருநல் நேற்று அர்த்தம். அதுக்கு அழகா வச்சு கட்டா பாருங்க. அப்படி சொன்ன வார்த்தை எங்க போச்சு? போன திசை பகராய் இன்னும் புலர்கின்றோம் வானே நிலனே பிறவே அறிபறியான் கோலம். தானே நிலனே பிறவே அறிபறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்ட அருணும் வான்வார் கடல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய். அப்படி பெருமையெல்லாம் பாடி ஒரு பாத மலர்களை பாடிக்கொண்டிருக்கிறான். நீ கதை திறக்காம இருக்கலாம். ஊரே உருகான் கேட்டு ஊன் உருக வேண்டாமா? உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை. உங்களுக்கும் எங்களுக்கும் அரசன் சிவருமான் அவர் புகழ பாடலை எழுத வேண்டாமா என்று வினவு போய் அமைந்தது இந்த 6வது திருப்பாசனம். இவ்வாறு 6வது திருப்பாசனத்துல சுவாமி அருமையா பாருங்க. மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்கின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாக் கொண்டரோடும் வாழ்வார் கடல் வாடி வந்தோர்க்கும் வாழ்திரவாய் ஊனே உருகார் உனக்கே உரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனே பாடேலோரும் பாவாய். பார்வதி. இனி 7வது திருப்பாசனம். இந்த 7வது திருப்பாசனத்துல ஒரு அருமையான அந்த அன்புமிக்க தோழியினுடைய இடத்துக்கு போகிறார்கள். அந்த தோழி எப்படிப்பட்ட தீவிரதரமான அன்புடையவர். சிவருமான் அன்பு 4 வகைப்படும். ஒன்று தீவிரதரம், 2வது தீவிரம்,
மூன்றாவது மந்ததரன், நாலாவது மந்தம். மேல இருந்து கிழவன கிழக்கு மேலமும் மந்த அன்பு. மாழமட்டையில எவ்வளவு பெட்ரோல் ஊத்தணும் இனியது, அது மாதிரி அன்பே ஜாதகம். உலக மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவபெருமான் அப்படியே வீதியில உலா வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் நிறைய இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் உலா வந்த போதிலும் கூட அதனை ஏறிட்டு பார்க்காத கூட்டம் மந்த அன்புடையவர். அடுத்த ஸ்டேஜ் மந்ததரம், கொஞ்சம் அன்பு. விறகுல தீ மாதிரி, விறகுல நல்லா ஊஞ்சி ஊஞ்சி விட்டா தீ வந்துடும். மந்ததர அன்பு. அதற்கப்புறம் தீவிர அன்பு. அந்த தீவிர அன்பு எப்படி இருக்கும்? கற்பூரத்துல தீ வச்சுட்டா தீவிரமான அன்பு. தீவிரதர அன்பு அது மேலான தைல தாரை. ஒரு பாட்டில இருந்து தண்ணி அப்படியே எண்ணெய் அப்படி கீழே விட்டா அப்படியே இடையில்லாம விழுவது போல சுவாமியை பார்த்து அப்படியே அன்பு பொழிவார். அதுக்கு உதாரணம் யாரும் சொல்லுவீங்க? தீவிரமான அன்புக்கு நான் யாரும் சொல்லுங்க? தீவிரமான அன்பு. அப்படியே அந்த அன்பு தீவிர, அந்த அன்புல அந்த பெண்மணி இருக்கிறார். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய். பரமேஸ்வரான்னு சொன்ன உடனே தீ பக்கத்துல வந்து மெழுக வச்சா எப்படி உருகுமோ அது மாதிரி உருகிற நீ வச்சுக்கிட்டு இருக்கே என்று வினவு அமைந்து அன்னை இவையும் சிலவோ பலாமர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருக்கிறான். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்கிறப்பாய். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய். என்னானே என் அறையன் இன்னமுதென்று எல்லோரும் சொன்னோங்க. இன்னமும் வெவ்வேறா சொன்னோங்க. இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடக்கியால் என்னே துயின் பரிசு ஏனோ நம்பாயே. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். பலவோ உன்னற்கு அறியான். மிக எளிதாக சுவாமியை சிந்தித்தார். ஒருவன் பரமேஸ்வரன் ஒப்பற்றவன், இரும் சீரான், மேலான சிறப்புடையவன். சின்னங்கள் கேட்ப அவருடைய பெருமையெல்லாம் நம்ம பார்வதிபதியேன்னு சொன்ன உடனே சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாழ்திரப்பாய். பரமேஸ்வரான்னு சொன்ன அவர் சொன்ன உடனே அப்படியே கதவை திறந்து பாப்பாளாம். அப்படிப்பட்ட பெருமையை படுத்திருக்கான். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா பரமேஸ்வரன் தென்னவன் ஒரு பேர் அவருக்கு. தென்னா என்ன முன்னம் ஈசேர் மெழுகப்பான். என்னானை என்ன அறையன் அரசன், எங்களுடைய அரசன், எங்களுடைய மகாராஜா, சக்கரவர்த்தி அப்படின்னா சிவருமான் சொல்றோம். என்னானை என்ன அறையல் என்ன அமுதென்று என்னோம் சொன்னோம் கே. எங்களுடைய அமுது போல பரமேஸ்வரன் எல்லாரும் சொன்னோம். அதை கேட்டுக்கிட்டே நீங்க செய்யற சொன்னோம் வெவ்வேறா இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல். வலிமையான நெஞ்சமுடைய பேதை போல தூங்குறியமா சந்தானா? வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின். ஆகா தூக்கத்துடைய அருமை எப்படி இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கிய. என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாபாய் என்று 7வது திருப்பாடல் தீமையாக அமைகிறது. அன்னே இவையும் சிலவோ பல மரர் உன்னக்கரியான் ஒருவன் இருஞ்சியான். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகப்பாய். என்னானே என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியார். என்னே துயிலின் பரிசேலொரம்பாவாய். அடுத்தபடியாக 8வது திருப்பாசனம். இதுவரை 8வது திருப்பாசனத்தினுடைய பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்புகின்றனர். அதுல 8வது திருப்பாசனத்துல இன்னும் ஒரு பெண்மணி தூங்கி கொண்டிருக்கிறார். அதிகால வேளையில கோயில்ல சங்கராகம் பிடிக்கிறது, பறவைகளெல்லாம் இறங்கிட போகிறது. இந்த சத்தம் கேட்டும் கூட தூங்கிட்டு தான் இருக்கணும். அதை பார்த்து என்ன இது
சிவருமான் புகழையெல்லாம் பேசி பாடி பரவுகிறோம், இந்த அடையாளம் கேட்டபோது தூங்கிட்டிருக்கிறிய என்று அந்த பெண்களெல்லாம் அவனை எழுப்புகின்ற ஒரு அருமையான காட்சி 8வது திருப்பாசுரத்தில். நம பார்வதி பதஞ்சே.